என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா? ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 9 தமிழ் பற்றின ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோவை போட பார்த்துட்டு ஐலோகோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஐலோகோ வச்சு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர டிஸ்கஷனு. ஸோ அதில் என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டிஸில் இந்த சீசன் இருக்க போகுது, ஸோ கண்டஸ்டன்ஸ் யார், ஹோஸ்ட் எப்படி பண்ண போகிறாங்க, வீடு எப்படி இருக்க போகுது, ஒன்றா ரெண்டா, இந்த லோகோவில் என்னென்னலாம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ், இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சீசன் 8 வந்து கொஞ்சம் டம்மியாக போனதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கில்லாகி தான் வந்திருக்கு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா போன சீசனில் இந்த ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அந்த வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இந்த விஜய் டிவிலேருந்து சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் இறக்கி கொண்டு வந்துட்டாங்களா, அதனால் ஒரு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் போன சீசனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே, அதாவது ரிவ்யூ பண்ணவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு அடி தான். ஓகேங்களா? அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால இந்தியாவுக்குள்ளே தான் வியூவர்ஷிப், வெளிநாடுகளில் அது இல்லை. அதாவது ஒரு கடந்த ஒரு 2 சீசன் 7வது சீசன் வரைக்கும் தான் இந்த வெளிநாட்டிலேருந்து பார்த்தவங்க அதிகமாக இருந்தாங்க. இந்த வீடியோ கீழேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா. ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான். பட் இந்த சீசன் 9 வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீசன் ஹிட் ஆகும், டிஆர்பி அதிகமாகும். ஏன்னா ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு, பட் மெயின் ஸ்பான்சரே அதில் வரல. அப்படிங்கிறப்ப இந்த பிக் பாஸ் 9க்கான இனிஷியலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா சீசன் 7ல் கமல் சார் உள்ள இறங்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு ஸ்பான்சரு, ஒரு 2 ஸ்பான்சர் அப்படி தான் இருக்கும். மெயின் ஸ்பான்சர் கோ பிரசன்டே ஏகப்பட்டது இருக்கும், கிட்டத்தட்ட வந்து லிஸ்ட் கணக்கில் போகும். இங்கே கோ பிரசன்டே 4 தான் இருக்குது, மெயின் ஸ்பான்சர் இன்னும் முடிவு பண்ணப்படல. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, சீசன் 8 கம்பேர் பண்ணும் பொழுது சீசன் 9 லோகோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூள் கிளப்பிட்டாங்க. ஏன்னா சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து சும்மா வந்து கலவை எடுத்து அப்பன மாதிரி வந்து போட்டு விட்டு 8ன்னு போட்டு விட்டாங்க. வேறு பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ணல. பட் சீசன் 9 லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கனடா லோகோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். சீசன் 12 கனடா சீசனில் 12th சீசனில் நீங்கள் வந்து ஒரு பார்த்துருப்பீங்க. அதுலேயும் அப்படியே உள்ளே வந்து சுற்றிட்டு இந்த 2 சைடும் வந்து ஒரு ஆர்க் மாதிரி கிரியேட் ஆகும். நம்ம பிக் பாஸில் சிமிலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசன் 7 ஐ லோகோ நீங்கள் மேட்ச் பண்ணலாம். சீசன் 7 அப்போ சீசன் 9 என்னங்க நீங்கள் சொல்ல வரீங்க, ஏதோ ஒன்று இன்டர்லிங்க் ஆகுதுல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சீசன் டபுள் ஹவுஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது உறுதி. எப்படி அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுதான் சரித்திரம். ஏன்னா அதை வச்சு தான் கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று இந்த ப்ரொமோவில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 2 மீன் முள்ளு மாதிரி இருக்குது. சீசன் 9 சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் வந்து செம ஃபாஸ்ட்டாக சுற்றி 9 அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ பயங்கர வேகத்துடன் இந்த பிக் பாஸ் டாஸ்க் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது இது மூலமாக ஈஸியாக நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த ரொம்ப அப்படியே அது 9 வந்த பிறகு இந்த கம்பி கிம்பிலாம் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப சீசன் 7ம் சீசன் 9ம் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டாஸ்க் வந்து சும்மா பட்டையை கலப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த மீன் இதில் 2 இருக்கிறப்ப அப்படிங்கிறப்ப இந்த வட்டம் கான்செப்ட் என்ன, அதாவது சீசன் 7ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்ற கான்செப்ட் வந்துச்சு. சீசன் 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அது ஒரு 50 நாளில் வந்து கைவிட்டாங்க. ஒரு கோடு கிளி கோதாவரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு நீங்கள் இந்த சைடு நாங்கள் வரக்கூடாதுன்ட்டாங்க. ஒரு வெங்காயமும் டெவலப் ஆகலை, ஒரு சண்டையும் டெவலப் ஆகலை. பாய்ஸ் அதனுடைய கெத்தை காட்டுறேன்னு சொல்லி பாய்ஸ் விளையாண்டு கேர்ள்ஸை வந்து மட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த சீசனில். அதனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சீசன் 8. இந்த வட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வைஸ் விஜய் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், இவ்வளோ தான் இந்த சீசன் இருக்க போகுது. அதை தான் சிம்பிளாக மீன் பண்ணிட்டானுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீசனில் நிறையா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது இந்த கப்புள் விளாக் பண்ணுறவங்க, இந்த குக்கிங் ஷோ பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் யார் யூடியூப்பில் அதிகமாக தாக்கம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் யார் வந்து பவர் காட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற அந்த கேட்டகரியில் ஒரு 10 பேர். அடுத்து இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்டில் இருக்கவங்க ஒரு 10 பேர், 20 பேர் ஆச்சா. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலேசியா, சிங்கப்பூர்,
இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா இந்த வட்டம் அவங்க வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எடுத்தால் அது வரல. ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேர்ல்டு வைடு கனெக்ட் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் சொல்லலாம். ஏன்னா அவர் வீடியோலாம் துபாயில் பார்க்குறானுங்க அந்த மாதிரி நான் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்களை பிடிச்சு போட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் வந்து பார்க்குறதுக்கான ஆட்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது. சீசன் 7 ஏன் இன்டர்நேஷ்னலில் பார்த்தாங்க அந்த லெவல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராவோ வந்திருந்தார், ஓகேங்களா, யுகேந்திரன் வந்திருந்தார். இவங்க 2 பேரும் வந்து வெளிநாட்டவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த வியூவர்ஷிப் வந்துச்சு. ஆனால் சீசன் 7ல் சொல்கிறேன், சீசன் 8ல் ஒருத்தனும் கிடையாது. ஸோ ஏன் நான் வெளிநாட்டவர்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் எல்லாமே பார்ப்பாங்க, எல்லா நாட்டுகளிலிருந்தும் இது வந்து கமெண்ட் இருக்கும். பிக் பாஸ் பழைய எப்படி சீசன் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் இதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த சீசனில் அவங்க மிஸ்டேக்கை திருத்திப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து நிறையா பேர் ஏமாற்றம் தெரிவிச்சிருந்தாங்க. என்னப்பா இது கமல் சார் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் டக்குன்னு விஜய் சேதுபதி வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் கூட ஐலோகோ தான் இன்றைக்கி வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ப்ரொமோ வந்து அப்படி ரொட்டேட்டிங் சேரில் அப்படி போட்டு அப்படி ரொட்டேட் ஆகிறப்பல ரொட்டேட் ஆகிட்டு ஒரு ஃபேட் அவுட் ஃபேட் இன் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு உருவம் தெரியுது, நிற்கிற மாதிரி காட்டுறாங்க சேதுபதி. ஸோ நல்லா இருக்கார் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஹேர்லாம் வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான காஸ்டியூம் தான், பெரிய ஆகா ஓகோலாம் கிடையாது. அழகாக உட்காந்துருக்காப்புல, நல்ல நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சும்மா யோசிக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு முடிச்சிட்டாரு. லோகோவும் வந்து போன சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நம்ம சொல்ல முடியுது. லோகோ வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக டபுள் ஹவுஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. டபுள் ஹவுஸ் கான்செப்ட் அதை தாண்டி 2 பேருக்குள்ள ஒரு போராட்டம், எவன் தான் கப்படிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி. விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக பார்ப்போம், சோசியல் மீடியாவை பார்ப்போம்டா, உள்ளே இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இறங்கி சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மற்றபடி இந்த ப்ரொமோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுற அளவுக்கு இந்த லோகோவும் சரி எதுவும் கிடையாது. டாஸ்க் நல்லா இருக்க போதுங்கிறது லோகோ பார்த்தா தெரியும். சில இதில் லோகோ பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ சீசன் 8லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, ஒரு வெங்காயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே வந்து ஓடிப்பிடி ஒளிஞ்சு பிடின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை கழிச்சு போன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் யூஸ்வலாக அந்த பிக் பாஸ் எப்படி இருக்குமோ அந்த பல்ஸில் அந்த கேம்லேயே நடத்தினாலே பிக் பாஸ்க்கான அந்த ஒரு பல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ கிரிட்டுன்னு பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ முதற்கட்ட வேலை ப்ரொமோஸ் எல்லாம் எதிர் வந்தாச்சு. இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இதெல்லாம் மாதிரிலாம் வரும். ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசு வீடியோஸு அப்டேட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது. சரி, இந்த லோகோ வந்து போட்டிருந்தாங்களா முதல் சீசன்லேருந்து 7வது சீசன் வரைக்கும் போட்டுட்டு 8வது சீசன் வரைக்கும் போட்டுட்டு 9வது சீசனில் என்னன்னு சொல்லி ஒரு இது கேட்டிருந்தாங்கல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் சீசனில் நம்ம ஓவியாவுடைய வாய்ஸ் செட்டப் பண்ணுங்கன்ட்டு. அடுத்து நம்ம செகண்ட் சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா தத்தாவுடைய வாய்ஸ். தேர்ட் சீசனில் வி ஆர் த பாய்ஸ் கேங்கு. ஃபோர்த் சீசனில் அர்ச்சனா அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். 5வது சீசனில் பிரியங்கா லவ், என்னப்பா லவ் சீசனாக இருக்குது, பாவனி அமீர் அந்த மாதிரி ஒரு இது போச்சு. 6வது சீசன் அசீம் தான், வேறு எவனையும் காட்ட முடியாது, ஏன்னா அவன் தான் வந்து ஆடிஷன் நொறுக்குனாப்புல. ஸோ 6வது சீசன் அவருடைய வாய்ஸ் வருது. 7வது சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா, சரியா, இந்த மாதிரி ரெஸ்பெக்டோட பேசு அப்படின்ற மாதிரியான டைலாக். 8வது சீசனில் ஜுக்கு ஜுபாலோ போட்டு விட்டாங்க, முத்துக்கு முரணியும் போடல எதுவும் போடல. ஏன்னா அன்சிதா விஷாலோடைய கண்டென்ட் தான் வந்து ஓரளவுக்கு ஒரு பீக் இருந்தது சீசன் 8ல். மற்றபடி பெருசாக அந்த சீசன் வந்து எடுபடலை அப்படின்றதுனால இவ்வளோ தான் போட்டிருக்காங்க. ஸோ 9th யார் இருக்க போகிறா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த ஐ லோகோ வந்து காலைல வந்து அதை ஃப்ரெஷ்அப் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அது வந்து சினாரியோவில் பேச போகுது. சரி, ஓகே. இப்போது இந்த ஐ லோகோவை இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து தள்ளி வச்சுருங்க. பிக் பாஸில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம அசீம் இருக்கார்ல, பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வின்னர், அவரும் இந்த ஷாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பிக் பாஸ் வாய்ஸுங்கிறது ரிவீல் ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றதுனால அவர் வந்து முழுக்க பிக் பாஸில் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி உள்ளே வர்றதுக்கு. ஸோ அதனால் அவர் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வேறு பிக் பாஸோடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்ற மாதிரி அப்டேட். அதாவது ஷாஷோ கிடையாது இனிமேல், அவர் இந்த படம் பண்ணுறதுனால இப்போ வந்து பண்ண முடியாது. ஏன்னா பிக் பாஸ்ங்கிறப்ப அந்த ஒரு சாராம்சமே அந்த வாய்ஸ் தான் வந்து பேஸ் அந்த ஷோவில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதோடைய சுவாரஸ்யம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டு, மாறுது வாய்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து இந்த 2 ஹவுஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வந்து தெளிவாக தெரியுது. ஓகே, அடுத்து இன்னொன்று வந்து மக்களை ஏமாற்றிட்டாங்க இந்த சீசன் பிக் பாஸில். என்ன சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க. ஏன்னா எவ்வளோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் பிக் பாஸில், இந்த ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளேயும் ஒன்று வந்துடும். பட் இந்த வட்டம் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும்
தள்ளி போய் ப்ரமோ ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தம் தான். பட் இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணாலும் நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு போன சீசன் வைப்லாம் கொஞ்சம் இல்லாமல் இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து வருது. லோகோவும் நல்லா இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் விசிபிளாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்த நல்லாயிருக்கு. ரொம்ப ஷட்டிலாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங், ஐயா கண்டஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுங்கய்யா, கண்டஸ்டன்ஸை பேச விடுங்க, அப்புறம் வந்து விளையாட விடுங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்த நமக்கு அப்டேட்டு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஓகே, ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.